மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. அன்புமணி ராமதாஸ் இடையேயான இந்த பேச்சுவார்த்தையானது சமரச முடிவை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு ஏற்பாறாக தற்பொழுது சமரச பேச்சுவார்த்தையானது எட்டப்படவில்லை என தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கான எதிர்வொலியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, இது 2026 தேர்தலுக்கு முன்னாடியே இதற்கான ஒரு தீர்வு வரும் என்கிற ஒரு 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 இது ஒரு அறிகுறி இந்த இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களோட பேட்டியில தெரியறதை நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. அதாவது கடந்த காலத்துல அன்புமணி எப்படிலாம் அவரை காயப்படுத்தினார் பல விஷயங்களை அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் அன்புமணியை கட்சியை விட்டு நீக்க மாட்டேன், அதே சமயம் அன்புமணி அவர்களுக்கு பதவி காலம் முடிந்து விட்டது, அதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு, இந்த தேர்தல் வரையும் தான் நான் தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்துவேன், அதற்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட தான் போக போறது, அப்புறம் அவர் தான் நடத்த போறாரு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு தந்தைக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சமாதான திட்டத்தை அவர் முன்னாடி வைக்கிறார். ஸோ இதை எடுத்துக்க வேண்டியது அன்புமணி, டேக் இட் ஆர் லீவ் இட்ன்றது அன்புமணியோட பொறுப்பா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அன்புமணி சரி பரவாயில்ல, தந்தை இந்த கட்சியை வளர்த்துருக்காரு, கடைசியாக இந்த தேர்தலை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ஒரு தொண்டனா இந்த தேர்தலை உழைக்கலாம் அப்படி கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை தேர்தலை நடத்தும் பொறுப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கட்சியை நம்ம கட்சியில உழைக்கலான்ற ஒரு முடிவை அன்புமணி எடுத்தார் என்றால் அது ஒரு சமாதான போக்குக்கு வழிவகுக்கும். இல்ல அன்புமணி என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நான் தான் இந்த தேர்தலை நடத்துவேன், நான் தான் தலைவர், அந்த பொதுக்குழு தேர்ந்தெடுத்த தலைவர் பதவி முடிந்து போயிட்டுதுன்னு சொல்றாரு டாக்டர் ராமதாஸ். ஸோ அதுவும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற போது அதை பத்தியும் யோசிக்கிறதையே நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த டிரா இருக்கு, மேட்ச் டிரா இருக்கு. இப்போ இதுல தீவிரமான எந்த முடிவும் இன்னைக்கு அவர் எடுக்கல, எதிர்பார்த்தபடி தீவிரமான முடிவு எடுக்கல. அன்புமணியை கட்சி விட்டு நீக்க மாட்டோம்னு சொல்றாரு. ஸோ அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா அன்புமணிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு, இந்த தேர்தல் வரையும் நான் தேர்தல் நடத்துறேன், அதுக்கப்புறம் கட்சி உங்ககிட்ட தான் வரப்போறதுன்ட்டு, நீங்க செயல் தலைவராகவோ அல்லது தொண்டராகவோ நீங்க கட்சியில உழைங்கன்றாரு. ஸோ இதை எப்படி அன்புமணி எடுத்துக்கிறாருன்னு அவரோட அன்புமணியோட அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ தற்சமயத்துக்கு இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் விரிசலை அதிகப்படுத்தாமல் ஓரளவுக்கு அடக்கி வாசித்து இருக்கிறார் என்பது என் கருத்து. சார், இப்போ அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி தொடர்பாக பின்னணியில் நடந்த பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு விஷயங்களை குறித்து ராமதாஸ் செய்தியாளரிடம் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்பொழுது இது தொண்டர்கள் மத்தியில், பாமக தொண்டர்கள் மத்தியில், பாமக கட்சியினர் மத்தியில் இது எந்த அளவுக்கான அதிர்வலை ஏற்படுத்தக்கூடும்? நிச்சயமா ஏற்கனவே இது கட்சியில ஒரு இருகூறாக ஒரு செங்குத்தான ஒரு பிளவை ஏற்படுத்திருக்கின்றதை பார்க்கிறோம். உணர்வு பூர்வமாக ஒரு செங்குத்தான பிளவு, பிசிக்கலா ஏற்படுத்துவதோ இல்லையோ, ஒரு உணர்வு பூர்வமாக கட்சி இப்படி இருக்கேன்னு பாதி பேர் டாக்டர் ராமதாஸ் மேல மதிப்பு காரணமாக, அன்பு காரணமாக அவர் பக்கம் பேசுறதும், பாதி பேர் கட்சியோட அடுத்த எதிர்காலம் அன்புமணின்ட்டு அவரை பத்தி அவருக்கான வாய்ப்பை கொடுக்கணும்னு பேசுறதும். ஸோ ரெண்டு விதமா கட்சி எண்ணங்கள் மூலமாக பிளவுபட்டிருக்கு. பிசிக்கலா பிளவுபட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன், எண்ணங்கள்ல பிளவுபட்டிருக்கு. ஸோ இதை டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் கண்டிப்பாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு தீவிரமான எந்த முடிவும் எடுக்காமல் ராமதாஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருக்காரு, அன்புமணிக்கான வாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அன்புமணி இதை எப்படி எடுத்துட்டு இதை ஃபர்தரா டீல் பண்ண போறாருன்றதை பொறுத்து தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா இல்லையா என்பதை நாம் சொல்ல முடியும். இது சமாதான பேச்சுவார்த்தையாக முடியணும் அப்படின்னா அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே தொடர முடிவெடுத்தால் மட்டுமே இது சமாதான பேச்சுவார்த்தையாக முடிவ வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு டாக்டர் ராமதாஸ், இந்த எலெக்ஷன் நான் நடத்திட்டு பொறுப்பு உங்ககிட்ட தான் கொடுக்க போனேன், உங்ககிட்ட தான் வரப்போகுதுன்றார். அப்போ அவர் கடைசியா ஒரு எலெக்ஷன் நடத்த விரும்புறாரு அப்படின்ற போது, அவர் கூட்டணி அவர் ஃபைனலைஸ் பண்ண விரும்புகிறார்ன்ற போது எதிர்கால தலைவராக பேசப்படுகிற அன்புமணி அவர்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை அவர் தந்தைக்கு கொடுக்கறதுல அதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா கட்சி ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அன்புமணியும் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒரு தீவிரமான முடிவெடுத்து கட்சியை இருகூறாக பிளக்க விருப்பம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சமாதான பேச்சுவார்த்தைகளை எக்ஸ்ட்ரம் விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். ஸோ அதனால அன்புமணி தான் இதை ஓரளவுக்கு இதை முடிவு கட்டக்கூடிய அந்த இடத்துல அன்புமணி இருக்கார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அவர் ராமதாஸ் அவர்களின் பேச்சை கேட்டு இந்த தேர்தல் அளவு 8 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ 8 மாசத்துல அவர் வழிகாட்டுதல் இவர் ஒர்க் பண்ணா அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் கட்சி இவர்கிட்ட தான் வரப்போறதுன்ற விஷயத்தையும் ராமதாஸ் தெளிவுபடுத்திட்டாரு. அதனால இது இப்ப அன்புமணிக்கு கோர்ட்ல பால் இருக்கு ஆக்சுவலா. சரி, இப்போ இருவரும் ஒன்று சேர்வதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன?
2 பேரும் இருக்கை ஓசை, ஒரு கை ஓசை எழுப்ப முடியாது. இப்போ ஒரு கை நீட்டியிருக்காரு ராமதாஸ். நான் இந்த எலக்ஷனோட நான் முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு பொறுப்ப குடுத்துடுறேன்றாரு. இந்த அன்புமணி வந்து இத ஏத்துக்கொண்டு, நீங்க இந்த தலைவர் பதவியிலேருந்து தூக்காதீங்கன்னு இதுலயும் சொல்லியிருந்தாரு. தூக்குவதற்கு உங்களுக்கு ரைட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தந்தை வந்து ஒரு விருப்பத்த வெளிப்படுத்துறாரு. இது வந்து இப்போ விதிகள் ஒரு பக்கம் இருந்தா கூட, பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகள் ஒரு பக்கம் இருந்தா கூட, அவர பொறுத்த மட்டும் வந்து ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். நான் இருந்து நடத்தினா அண்ணன் இந்த எலக்ஷன் நான் நடத்திட்டு நான் பொறுப்ப குடுக்க போறேன்னே சொல்றாரு. ஸோ இது வந்து இது உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா மாறுது அது. இத வந்து எடுத்துக்க வேண்டியது அன்புமணி. அன்புமணி அவர்கள் வந்து அவரும் ஒரு கைய நீட்டினார்னா 2 பேரும் சேர்ந்து கை குலுக்கலாம். இல்ல அது ஒரு கை ஓசையோட முடிஞ்சு போச்சுன்னா, அது இன்னும் பல இன்னும் பல பிளவுகளுக்கு வழிவகுக்கும் ஆக்சுவலா. ஸோ 2 பேரும் தேர்தல் வர நேரத்துல ஐ திங்க் 2 பேரும் தங்களுடைய கடமையிலிருந்து பொறுப்பிலிருந்து வந்து கட்சியை கட்டி காப்பார்கள் என்பதுதான் தொண்டர்களின் எண்ணமாக இருக்கிறது. ரைட். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.